ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேபி ஆர்ட்ஸ் அண்ட் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பிகினர்ஸ் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஒரு வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ப்ளவுஸில் நம்ம எப்படி மார்க் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ப்ளவுஸ் மார்க்கிங் வீடியோ தான். ப்ளவுஸ் மார்க்கிங்னால் நம்ம ப்ளவுஸ்லேருந்து மெஷர்மெண்ட் எடுத்து ஆரி ஒர்க் பண்ணுறதுக்கு நம்ம ப்ளவுஸில் மார்க் பண்ணுவோம். இது டைரெக்டாக நம்மக்கிட்ட இருக்கிற அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி மார்க் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் நியூஸ் பேப்பர் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா எல்லார்கிட்டேயும் நியூஸ் பேப்பர் இருக்கும். நீங்கள் வேணும்னா உங்களுக்கு சார்ட் பேப்பர் கூட யூஸ் பண்ணலாம். இல்லை ப்ரௌன் ஷீட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் எல்லார்கிட்டேயும் இருக்கிற மாதிரி இப்போ நியூஸ் பேப்பர் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நியூஸ் பேப்பரில் ஒரு ஸ்கேல் அளவு மார்க் பண்ணிக்கிறேன். இது எதுக்குன்னா நம்ம கீழே கிளாத் அட்டாச் பண்ணுறதுக்கும் சரி, நம்ம ஸ்டிச்சிங்க்கும் தேவைப்படும். அதனால் கீழே ஒரு ஸ்கேல் அளவு விட்டுருக்கேன். நம்ம ஸ்டிச்சிங்க்கெலாம் அளவு எடுக்க தேவையில்லை. நான் இப்போது உங்களுக்கு ரெண்டமாக சொல்லி நம்ம ஆரி ஒர்க் பண்ணுறதுக்கு மட்டும் எவ்வளோ மெஷர்மெண்ட்ஸ் தேவையோ அதை மட்டும்தான் நம்ம எடுக்க போகிறோம். ஸ்டிச்சிங்க்கு நம்ம அளவு விடலை. இப்போது நம்ம எப்படி பண்ண போகிறோன்னா பாருங்கள். நான் இந்த ப்ளவுஸோட பேக் பார்ட்டு மட்டும் தனியாக கையில் பிடிக்கிறேன் பாருங்கள். அந்த ரெண்டு சைடுமே ஸ்டிச்சஸ் போட்டிருப்பாங்க இல்லையா, ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அந்த பார்ட்டியும் ப்ளவுஸோட பேக் நெக்கோட சென்டர் பார்ட்டியும் கீழே பிடிச்சிக்கிறேன். இந்த மாதிரி நான் வைக்கிறத வீடியோவில் நல்லா கிளியராக பாருங்கள், உங்களுக்கு புரியும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நம்ம சொல்லிக் கொடுக்குற எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு தெரியும். இப்போது இந்த ப்ளவுஸ் கரெக்டாக நம்ம பிடிச்சிருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. நியூஸ் பேப்பர் நெக் பக்கம் வச்சுருக்கேன் இல்லையா என் கையில், அது ஃபோல்டட் சைடு. அந்த பக்கம் இருக்கிறது ஓப்பனாக இருக்கும். நியூஸ் பேப்பர் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ கரெக்டாக அந்த சென்டர் ப்ளவுஸோட சென்டர் பார்ட் இந்த நியூஸ் பேப்பரோட கார்னர்லேயும் அந்த ப்ளவுஸ் முடிகிற பக்கம் இருக்குது இல்லையா, அதாவது சைடில் இருக்கிற பக்கம் கரெக்டாக அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. வச்சு நம்ம இதில் ஸ்டிச்சிங்க்கு அளவு விடலை, அது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஒருவேளை நீங்களே ஸ்டிச் பண்ணுறதா இருந்தால் நீங்களே அளவு சேர்த்து மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்கும் அதே மாதிரி தான். அந்த இடத்துல நெக் கரெக்டாக பிடிச்சிட்டு அந்த இடத்துல நெக்காண்டு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ அடுத்ததான் நம்ம நெக் பார்ட் மார்க் பண்ணலாம். நெக்கோட ஹைட்டு, அதாவது ப்ளவுஸோட ஹைட் தான் இது. இப்போது இந்த மாதிரி நெக்கை நம்ம பக்கம் பார்த்த மாதிரி இழுத்து பிடிங்க. பிடிச்சிட்டு நெக்கோட வித் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணணும். இதில் நெக் பார்ட் நெக் மாதிரி கொடுத்துருக்கேன் இந்த ப்ளவுஸில். அதனால் நான் இப்போ இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு பார்க்குறேன் என்னோடய நெக் வித் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு. என்னோடய ப்ளவுஸ்க்கு எப்போவுமே 2.5 இன்ச் மட்டும்தான் நான் வைப்பேன். அந்த இடத்துல பாருங்கள், உங்களுக்கு தெரியும். நம்ம பார்ட் நெக் கொஞ்சம் உள்பக்கமாக வளைவாக கட் பண்ணுவாங்க. நீங்கள் இப்போ பா நெக் ப்ளவுஸ் எடுக்கிறீங்க, இல்லை ரவுண்ட் நெக் ப்ளவுஸ் எடுக்கிறீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஸ்கேல் வச்சுக்கோங்க. கிராஸாக இந்த மாதிரி வச்சிங்கன்னா எந்த இடத்துல இந்த கீழ்ப்பக்கிற நெக்கும் அந்த ஸ்கேலும் மீட் ஆகுதோ அதுதான் உங்கள் மெஷர்மெண்ட்டு. இப்போ பாருங்கள், நான் இந்த இடத்துல வச்சு காட்டுறேன். நம்ம டைரெக்டாக அந்த நெக் ப்ளேஸை அப்படியே இழுத்தும் வச்சு மார்க் பண்ணலாம். அது கரெக்டாக வராது. நம்ம சேனலில் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இந்த மாதிரி ப்ளவுஸில் மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கிறது சொல்லிட்டு. உங்களுக்கு வேணும்னா அந்த வீடியோவும் பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். இப்போ நான் 2.5 இன்ச் வைக்கிறேன். கொஞ்சம் மீடியமாக இருக்கிறவங்களுக்கு 2.5 இன்ச்சு இல்லை 2.25 வைக்கலாம். ரொம்ப ஸ்லிம்மாக இருக்காங்கன்னா 2 இன்ச் மட்டும் வச்சா போதும். நம்ம இந்த வீடியோவில் அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி மார்க் பண்ணுறதுன்னு மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், கரெக்டாக நான் 2.5 இன்ச் மார்க் பண்ணிட்டேன். இப்போ நம்ம ஷோல்டர் மார்க் பண்ணணும். நெக்கு எங்கே மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துலேருந்து நம்ம ஷோல்டர் மார்க் பண்ணணும். எப்படி மார்க் பண்ணணும்னு சொல்லிட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போது ஷோல்டர் எடுத்துக்கோங்க. பேக் சைடு இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம், இல்லை ஃப்ரண்ட் சைடே எடுத்துக்கலாம். ரெண்டு பக்கம் சேமாக தான் இருக்கும். இப்போ ஷோல்டர் இந்த மாதிரி நெக்கு மார்க் பண்ணியிருக்கிற இடத்துல வச்சுட்டு நெக்கை ஷோல்டர் கரெக்டாக அந்த இடத்துல எங்கே ஸ்டிச்சஸ் போட்டிருக்காங்களோ அங்கே மார்க் பண்ணிக்கணும். இதே மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க நீங்களும். இப்போ இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி விடணும். இப்போ நெக்கு நம்ம ஷேப் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம மார்க் பண்ண எல்லா பாயிண்ட்ஸையும் ஸ்கேல் வச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த இடத்துல 2.5 இன்ச் கீழ்ப்பக்கமும் மார்க் பண்ணிக்கிறேன். நெக்கோட வித்து இது. நெக்கோட ஹைட் எனக்கு 8.5 இன்ச் வருது. இதில் உங்களுக்கு எவ்வளோ இருக்கோ அந்த அளவு அப்படியே வச்சுக்கோங்க. இல்லை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கணுன்னாலும் இறக்கி வச்சுக்கலாம். இல்லை மேலே வேணும்னாலும் 8 இன்ச் 7 இன்ச் கூட நீங்கள் வச்சுக்கலாம்.
இப்போ நம்ம இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம். நமக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ நெக்கு அதையும் வந்து இதிலே வந்து நீங்கள் ட்ரா பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஈஸியாக தான் இருக்கும். நான் வந்து இதில் ரவுண்ட் நெக் தான் வந்து மார்க் பண்ண போகிறேன். நம்ம சேனலில் ஃப்ரீ ஆரி கிளாஸஸ் தான் போயிட்டுருக்கு. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் ஃப்ரீ ஆரி கிளாஸஸ் வந்து எடுத்துகிட்ருக்கோம். இப்போ வந்து நம்ம இதெல்லாம் ஜாயின் பண்ணிவிட்டு நான் ரவுண்ட் ஷேப் வந்து போட்டுக்கிறேன். போட்டுட்டு அடுத்ததாக வந்து ஹாம்கோல் வந்து மார்க் பண்ணணும். அதே வந்து எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம சேனலில் வந்து பேசிக்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் ஃப்ரீ கிளாஸஸ் தான் வந்து எடுத்துகிட்ருக்கோம். ஆல்ரெடி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. நீங்களும் வந்து ஃப்ரீ ஆரி ஒர்க் கற்றுக்கணுன்னா கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. பேக் சைடு எடுத்திருக்கேன். ஏன்னா ஃப்ரண்ட் சைடு வந்து ஆம்கோல் வந்து கொஞ்சம் கட் பண்ணியிருப்பாங்க. அதனால் நீங்கள் இந்த மாதிரி பேக் சைடு வந்து எடுத்து ஸ்கேல் வச்சு கூட வந்து பார்த்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ளவுஸ் வந்து மெஷர்மெண்ட் எடுத்து தந்தால் இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு பார்த்துட்டு அந்த இடத்துல 2 ஸ்கேலும் அந்த மெஷரிங் டேப்பும் எந்த இடத்துல மீட் ஆகுதோ அதுதான் வந்து ஹாம்கோலோட அளவு. நான் வந்து இதில் டைரெக்டாக வந்து ப்ளவுஸ் வச்சு அப்படியே எப்படி அளவெடுக்கலான்னு சொல்கிறேன். நம்ம வந்து ஷோல்ட்ரு மார்க் பண்ணியிருப்போம். அந்த இடத்துல ஷோல்டரையும் கீழ்ப்பக்கம் வந்து அந்த ஹிப் வந்து மார்க் பண்ணியிருப்போம். அந்த 2 பாயிண்ட்டையும் வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த ஹாம்கோல் வந்து கொஞ்சம் மேலே தூக்குன மாதிரி வச்சுக்கோங்க. கையை வச்சுட்டு அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து ஹாம்கோலோட அளவு. இப்போது நம்ம அதை மார்க் பண்ணியாச்சு. ஷோல்ட்ரு மார்க் பண்ணியிருப்போம் இல்லையா, ஷோல்டரையும் அந்த ஹாம்கோலோட அளவையும் வந்து நம்ம ஜாயின் பண்ணி விடணும். கரெக்டாக வந்து ஷோல்டர் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு நேராக வந்து ஸ்கேல் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இல்லைனா வந்து நெக்கோட வித்தியும் அந்த ஷோல்டர் எவ்வளோ இருக்குன்னு சேர்த்து பார்த்துட்டு கீழே வந்து இறக்கி வச்சுட்டு அந்த இடத்துலையும் நீங்கள் வந்து ஒரு மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஜாயிண்ட் வந்து கொடுத்துக்கலாம். ஹாம்கோல் வளைவு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது 1.25 இல்லை 1.5 இன்ச் வந்து கொடுப்பாங்க. நம்ம வந்து இப்போ ரெண்டமாக ஒரு 1 இன்ச் வச்சா போதும். 1 இன்ச் வச்சுட்டு இந்த இடத்துல வந்து ஒரு கர்வ் வந்து போட்டுட்டா ஹாம்கோல் வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நல்லா கிளியராக புரியும். வீடியோ வந்து கண்டினியூவாக பாருங்கள். இப்போ நம்ம மார்க் பண்ணுறது வந்து பேக் பார்ட்டு பாருங்கள். இப்போ நான் வந்து கர்வ் வந்து கொடுத்துட்டேன். அவ்வளோதான், முடிச்சுட்டு பாருங்கள். இப்போ ஹாம்கோலும் முடிச்சாச்சு, நெக் பார்ட்டும் முடிச்சாச்சு. இப்போ நம்ம அந்த ஆம்கோலையும் ஹிப் பார்ட்டையும் வந்து ஒரு லைன் போட்டு ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்ம வந்து பேக் பார்ட் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். நான் வந்து சைடில் வந்து ஹிப் பார்ட்டில் வந்து ஒரு 1 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வந்து கிளாத் வந்து கொடுக்குறேன். நீங்கள் வேணும்னா வந்து கொடுத்துக்கலாம். உங்களுக்கு கரெக்ட் அளவுனா நீங்கள் அப்படியே விட்டுடலாம். நான் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ஸ்கேல் அளவு வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துக்கிறேன். நீங்களே இந்த ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறது இருந்தால் ஸ்டிச்சிங்க்கும் சேர்த்து சீம் அலவன்ஸ் விட்டு வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுவும் ஈஸியாக தான் இருக்கும். இப்போ பாருங்கள், அவ்வளோதான், ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இதை வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக் பார்ட்டுக்கும் வந்து நீங்கள் ஸ்டிச்சிங் அலவன்ஸ் வந்து கொடுக்குறது இருந்தால் கொடுக்கலாம். நான் எதுவும் கொடுக்கல. நம்ம இந்த பேப்பர் வச்சு அப்படியே மார்க் பண்ணி அப்படியே வந்து டிசைன்ஸ் வந்து போட்டுக்கலாம். அதுக்கு தான் இப்போ இந்த பேக் பார்ட்டை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு ஷார்ப்பாக இருக்கிற சிசர் வச்சு கரெக்டாக வந்து நம்ம எங்கே மார்க் பண்ணியிருக்கோமோ அது கொஞ்சம் கூட மாறாமல் கரெக்டாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம ப்ளவுஸோட கரெக்ட் அளவு, அதாவது ரெடி அளவுன்னு சொல்லுவாங்க, அதுதான் இது. நம்ம ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குமோ அந்த அளவு தான் இது. நம்ம ஃப்ரீ கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன். அதில் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் கேட்டுக்கலாம். இல்லைனா இந்த வீடியோட கமெண்ட் பாக்ஸ்லேயே வந்து கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இப்போ இந்த மாதிரி சிசர் வச்சு கரெக்டாக வந்து எப்படி மார்க் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக வந்து ஃப்ரண்ட் பார்ட் வந்து நம்ம கட் பண்ணணும். அதுக்கு வந்து இந்த பேக் பீஸ் வச்சு வந்து நம்ம கட் பண்ணலாம். அது வந்து எப்படி கட் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பேக் பார்ட்டு பாருங்கள் எவ்வளோ கிளியராக இருக்குதுன்னு சொல்லிட்டு. நம்ம கரெக்டாக வந்து மெஷர்மெண்ட் எடுத்து வந்து ஒரு ப்ளவுஸ் வந்து கட் பண்ணால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம சொன்ன மெத்தடில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணிங்கன்னா அந்த பேக் நெக்கோட ஷேப்பும் வந்து கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள். ஹாம்கோல், ஹிப் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி வந்து வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வந்து ஃப்ரண்ட் பீஸ் வந்து கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து அதே மாதிரி நியூஸ் பேப்பர் தான் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து உங்கள்கிட்ட இருக்கிற பேப்பரை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போ நியூஸ் பேப்பரே வந்து டபுளாக வந்து எடுத்து வச்சுருக்கேன்.
இப்போது நம்ம பேக் பீஸ் வந்து எப்படி நம்ம கட் பண்ணமோ அதே மெத்தடில் தான் இதையும் வந்து பண்ண போகிறோம். இப்போ பேக் பீஸ் வந்து எப்படி இருந்ததோ அதே மாதிரி அந்த பேப்பர் மேலே கரெக்டாக வச்சுக்கோங்க. அதே இடத்துல இப்போ பேக் பீஸ் வந்து எந்த இடத்துல கட் பண்ணியிருப்போம்ல அதே மாதிரி இதையும் வந்து வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. ஷோல்டரையும் ஹாம்கோலும் வந்து மார்க் பண்ணிக்கணும். நெக்கோட வித்தையும் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நான் பண்ணுறத வீடியோவில் வந்து கிளியராக பாருங்கள், உங்களுக்கு நல்லா புரியும். உங்களுக்கு வீடியோவில் வந்து கிளியராக தெரியணுன்றதுக்காக நான் வந்து இந்த பர்மனெண்ட் மார்க்கர் வந்து யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து மார்க்கிங் சாக் கூட வந்து யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கலாம். இல்லை பெனில் வந்து ட்ரா பண்ணிவிட்டு கூட வந்து நீங்கள் கட் பண்ணலாம். இந்த மாதிரி மார்க்கர் தான் யூஸ் பண்ணணுன்ட்டு கிடையாது. நான் உங்களுக்கு வீடியோவில் கிளியராக தெரியணுன்றதுக்காக தான் வந்து இது யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மாதிரி ஷோல்டர் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நெக்கோட வித்தையும் வந்து மார்க் பண்ணிவிட்டு நெக்கில் வந்து கொஞ்சம் தூரம் வந்து அந்த லைனை வந்து ட்ரா பண்ணிக்கோங்க சேம் சைஸில். ஏன்னா ஃப்ரண்ட் நெக்குக்கும் பேக் நெக்குக்கும் வந்து ஷோல்டர்லாம் கரெக்டாக தான் வரும். நெக்கோட வித்தும் அதே அளவு தான் வரும். அதனால் வந்து கொஞ்சம் தூரம் வந்து மார்க் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அந்த லைனை வந்து கரெக்டாக ட்ரா பண்ணி விட்டுக்கோங்க. இந்த லைன் வந்து கரெக்ட் பண்ணி விட்டுட்டு நம்ம அடுத்ததாக வந்து ஃப்ரண்ட்டோட நெக்கு வந்து எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கணும். அதுக்கு வந்து ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. ப்ளவுஸில் வந்து ஃப்ரண்ட் நெக் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ப்ளவுஸில் வந்து அப்படியே ப்ளவுஸை வச்சும் கூட வந்து நம்ம அளவு எடுத்துக்கலாம். இல்லைனா வந்து மெஷர்மெண்ட் வந்து எடுத்து கூட வந்து பண்ணலாம். இப்போ காட்டுறேன் பாருங்கள். இப்போது நீங்கள் வந்து ஃப்ரண்ட் நெக்குக்கு வந்து சில பேர் வந்து நெக்கை வந்து ரவுண்ட் ஷேப்பாகவும் கொடுப்பாங்க, பான் நெக்கும் கொடுப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி மெஷர்மெண்ட் வந்து மாற்றி வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம கரெக்டாக வந்து எப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம ப்ளவுஸ் வந்து அப்படியே வச்சு எடுத்தால் நெக்கோட ஹைட் வந்து மாறுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மெஷர்மெண்ட் வச்சு பாருங்கள். இந்த மாதிரி மெஷர்மெண்ட் வச்சு பார்த்துட்டு பேக் நெக்கில் வந்து எப்படி அளவு எடுத்தோமோ அதே மாதிரி தான் அந்த கிராஸாக அந்த வளைவு பகுதி வந்து எந்த இடத்துல வந்து மீட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கணும். ஸ்கேல் வச்சும் பார்த்துக்கலாம். எனக்கு வந்து இந்த ப்ளவுஸ்க்கு வந்து 5½ இன்ச் வந்து இருந்தால் போதும். அந்த ப்ளவுஸில் எனக்கு 5 இன்ச் இருக்குது. நான் வந்து 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சு 5½ வந்து எடுத்துக்க போகிறேன். எடுத்துகிட்டு பேக் நெக் வந்து எப்படி நம்ம ட்ரா பண்ணமோ அதே மாதிரி தான் ட்ரா பண்ணிவிட்டு நெக் வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கணும். போட் நெக்லாம் வைக்கும்போது அந்த நெக்கோட மெஷர்மெண்ட்ஸ் வந்து மாறும். இதே மெத்தடில் வந்து நம்ம போட் நெக் வந்து வைக்க முடியாது. அதெல்லாம் வந்து அப்கமிங் வீடியோஸில் வந்து நம்ம பார்க்கலாம். போட் நெக்லாம் வந்து எப்படி ட்ரா பண்ணலான்னு சொல்லிட்டு. இப்போ வந்து இது ஜாயின் பண்ணி உங்களுக்கு எந்த ஷேப்பில் வந்து தேவையோ அதே ஷேப்பில் வந்து ட்ரா பண்ணி கட் பண்ணிக்கலாம் நம்ம. நான் வந்து இதுக்குமே வந்து ரவுண்ட் ஷேப் தான் வந்து கொடுக்குறேன். ரவுண்ட் ஷேப் வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்மாலாக வந்து அதாவது நார்மலாக ட்ரா பண்ண மாதிரி ட்ரா பண்ணி கட் பண்ணால் சில பேருக்கு வந்து நெக்கு கிட்ட வந்து ரொம்ப டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு இந்த மாதிரி 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா கொடுத்து ட்ரா பண்ணிக்கோங்க. நான் ட்ரா பண்ணுற மாதிரி இப்படி பண்ணால் ஃப்ரண்ட் நெக் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், உங்களுக்கு லூஸாகவும் இருக்காது, கரெக்டாக இருக்கும். அதனால் எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச் கொடுத்து சைடில் வந்து 1/4 இன்ச் கொடுத்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஃப்ரண்ட் பீஸோட ஹைட் வந்து நம்ம பார்க்கணும். அந்த ஹைட் வந்து எப்படி பார்க்கலான்னு சொல்லிட்டு வாங்க சொல்கிறேன். இப்போ ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட்டில் நமக்கு வந்து மெயின் டாட்னு சொல்லிட்டு ஒன்று பிடிச்சிருப்பாங்க. அங்கே நான் பிடிச்சிருக்கேன் பாருங்கள், அதுதான் வந்து மெயின் டாட்டு. அதையும் ஷோல்டர் பீஸையும் வந்து பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு கரெக்டாக அந்த ஷோல்டரோட சென்டரில் வைங்க. வச்சுட்டு கீழே வந்து மார்க் பண்ணிக்கலாம். அந்த டாட் எங்கே இருக்கோ அங்கே வந்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு அதே இடத்துல கூட வந்து நம்ம கட் பண்ணி அந்த பீஸ் வந்து எடுத்துக்கலாம். ஆனால் நான் வந்து அப்படி கட் பண்ண மாட்டேன். ஏன்னா வந்து நமக்கு நிறைய கிளாத் தான் இருக்கும் ஃப்ரண்ட் பீஸ் வந்து மார்க் பண்ணுற இடத்துல. அதனால் வந்து நான் கட் பண்ண மாட்டேன். நமக்கு தெரியும் ஃப்ரண்ட் பீஸ் வந்து எவ்வளோ வரும்னு சொல்லிட்டு. நீங்கள் வேணும்னா இதை விட ஒரு 1 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா விட்டு அந்த பீஸ் வந்து நீங்கள் தனியாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து எப்போவுமே அப்படியே எடுத்துப்பேன். ஏன்னா நமக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஃப்ரண்ட்டு நெக்கு தான் வந்து மெயினாக நமக்கு தேவைப்படும். அதனால தான். இப்போ நம்ம இந்த ஃப்ரண்ட் பீஸையும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் நெக்கு மட்டும் கரெக்டாக வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. நமக்கு அதுதான் வந்து ரொம்ப முக்கியம். இப்போ வந்து இதை கட் பண்ணி தனியாக எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ வந்து நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. நமக்கு வந்து இதில் 2 பீஸ் வந்து கிடைக்கும். ரைட் சைடு வந்து கிடைக்கும், லெஃப்ட் சைடு வந்து கிடைக்கும். நம்ம வந்து எப்போவுமே மேக்ஸிமம் வந்து ரைட் சைடு மட்டும்தான் வந்து யூஸ் பண்ணுவோம். நீங்கள் வந்து அப்படியே வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் வந்து சில பேர் வந்து லெஃப்ட் சைடும் வந்து மார்க் பண்ணுறாங்க. அதனால் நீங்கள் 2 பீஸுமே வச்சு கட் பண்ணி வச்சுக்கிட்டா நல்லது தான். இப்போ வந்து ஸ்லீவ் வந்து கட் பண்ணலாம். இப்போ வந்து நான் இந்த ப்ளவுஸில் இருக்கிற அளவே வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். 3/4 ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து மெஷர்மெண்ட்ஸ் வந்து மாறும். அதையும் வந்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் அப்கமிங் வீடியோஸில். இப்போ வந்து ஒரு ஸ்கேல் அளவு வந்து நீங்கள் கீழே மார்க் பண்ணிக்கோங்க. அதாவது பார்டர் பாயிண்டில்.
இது எதுக்குன்னா நம்ம வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து கொடுத்து தான் வந்து ஃப்ரேமில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி ஸ்டிச் பண்ண முடியும். அதுக்காக இந்த 1 இன்ச் இருக்கணும். அதுவும் இல்லாமல் நம்ம கீழ்ப்பக்கம் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு நமக்கு கிளாத் வந்து தேவை. அதனால 1 இன்ச் விட்டுட்டு வந்து நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ கரெக்டாக இந்த மாதிரி ஸ்லீவ் வந்து 2ஆக ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஸ்லீவோட வித்து வந்து பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து மார்க் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து மார்க்கிங் பண்ணுறதுக்கு ப்ளவுஸ் வந்து பூனம் ப்ளவுஸ்லாம் வந்து எடுக்காதீங்க. இப்போ இந்த மாதிரி திக்காக இருக்கிற ப்ளவுஸ்லாம் வந்து யூஸ் பண்ணும்போது நமக்கு மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக கிடைக்கும். இப்போ வேறு மாதிரி ப்ளவுஸஸ்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணும்போது அந்த மெஷர்மெண்ட் வந்து மாறத்துக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ ஸ்லீவோட ஹைட்டும் வந்து அதே மாதிரி தான் வந்து மார்க் பண்ணணும். ஸ்லீவோட அந்த ஸ்டிச்சிங் பாயிண்ட் எங்கே இருக்கோ அந்த இடத்துல சைடில் ஹாம் கோலாண்டையும் அதே மாதிரி வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்லீவ் மார்க் பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான். இப்போ இந்த 3 பாயிண்ட்டையும் வந்து நம்ம ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம் ஸ்கேல் வச்சு. நம்ம இந்த மாதிரி வந்து பேப்பர் பேட்டர்ன் வந்து போட்டு நம்ம ஸ்லீவில் வந்து அதாவது நம்ம டிசைன் பண்ணுற கிளாத்தில் மார்க் பண்ணும்போது நம்ம அதே கஸ்டமர் வந்து இன்னொரு ப்ளவுஸ் கொடுத்தாலுமே நீங்கள் இதே பேட்டர்ன் வச்சு நீங்கள் வந்து ஈஸியாக வந்து மார்க் பண்ணிக்கலாம். அதுக்குமே வந்து நமக்கு இந்த யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ப்ளவுஸ் பேட்டர்ன் வந்து. நீங்கள் அதனால் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். டைரெக்டாக கிளாத்தில் மார்க் பண்ணுறத விட இது ஈஸியாக தான் இருக்கும். இப்போ இந்த மாதிரி அந்த ஹாம்கோலான சென்டரில் வந்து ஒரு டாட் வச்சுட்டு அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி கர்வ் வந்து கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரீ ஹேண்டில் வந்து போட வராதுன்னா ஸ்லீவில் இருக்கிற ஹாம்கோலே வந்து கரெக்டாக வந்து வச்சு ட்ரா பண்ணிக்கோங்க. அது எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன் பாருங்கள். இப்போது நம்ம ஸ்லீவோட ஹைட்டையும் வித்தையும் வந்து மார்க் பண்ணியிருப்போம் ஹாம்கோல்லாம். அந்த இடத்துல சேம் அதே மாதிரி மறுபடியும் ப்ளவுஸ் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த விரலால் அந்த இடத்துல அழுத்தி பிடிச்சிக்கோங்க ஹாம்கோலில் கரெக்டாக. நம்ம விரல் எங்கே இருக்கோ கீழே அதே இடத்துல வந்து மார்க் பண்ணிட்டு வரணும். அதே மாதிரி மார்க் பண்ணால் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஹாம்கோல் வந்து கிடைக்கும். அவ்வளோதான். இந்த பீஸையும் வந்து நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதுலேயுமே வந்து நமக்கு 2 ஸ்லீவ் வந்து கிடச்சிருக்கும். ஏன்னா நான் வந்து பேப்பரை வந்து 2ஆக வந்து ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம எந்த இடத்துல வந்து மார்க் பண்ணியிருக்கோமோ அதே இடத்துல வந்து சிசர் வச்சு கட் பண்ணிக்கோங்க. மெஷர்மெண்ட் வந்து மாறக்கூடாது. அப்போ தான் வந்து நம்ம ஸ்லீவ் ஃபுல்லாக வந்து டிசைன் பண்ணுற மாதிரி இருந்தால் ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா வந்து ப்ராப்ளம் வர சான்ஸ் இருக்குது. அதனால் கரெக்டாக வந்து எங்கே மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துல கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பாருங்கள் கட் பண்ணியாச்சு. கட் பண்ணிவிட்டு ஸ்லீவோட சென்டர் பார்ட்டில் வந்து ஒரு நாச்சஸ் வந்து போட்டுக்கோங்க. நாச்சஸ்லாம் அந்த இடத்துல வந்து கட் பண்ணி விடுவாங்க சின்னதாக. அந்த மாதிரி கட் பண்ணி விடும்போது நம்ம ஸ்லீவோட சென்டர் பார்ட் எதுன்னு நமக்கு ஈஸியாக வந்து தெரியும். அதுக்காக தான் நீங்களும் வந்து அந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது அதே மாதிரி ஸ்லீவ் வந்து 2த்தையும் வந்து ஒன்றா ஈவனாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு எக்ஸ்ட்ரா வந்து நம்ம ஒரு 1 இன்ச் வந்து விட்டுருப்போம். அந்த இப்போது மார்க் பண்ண இடத்துல நம்ம சேமாக அதே 2 ஸ்லீவ் சேமாக பிடிச்சிட்டு ஒரு நாச்சஸ் வந்து போட்டுக்கலாம். இது எதுக்குன்னா நம்ம எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியறதுக்காக. இல்லைனா அந்த இடத்துலையும் நம்ம வந்து சேர்த்து டிசைன் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால தான் வந்து அந்த இடத்துல நாச்சஸ் போட்டிருக்கேன். நீங்களும் வந்து இந்த மாதிரி போட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் நம்ம கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணணுன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் நம்ம எல்லா பீசஸும் வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம். நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி யூஸ் பண்ணும்போது நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.